அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதித்து இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்த எங்கள் அன்பு தெய்வமே, எத்தனையோ விதமான பாவங்களை செய்து உம்முடைய அன்பை விட்டு தூரமாய் போன எங்களை உம்முடைய அன்பின் கயர்களினால் எங்களை கட்டி இழுத்த உம்முடைய நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலையும் கூட யாரெல்லாம் பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி விடுதலைக்கு வழி இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே உங்கள் இரக்கத்தை கட்டளையிட்டு உம்முடைய அன்பினாலே நீங்கள் அவர்களை அரவணைத்து சேர்த்து கொள்வீராக என்று சொல்லி கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக கோடா கோடி நன்றியையும் துதியையும் எடுக்கும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 34வது வசனத்தின் கடைசி வார்த்தையை நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்கிறது, அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகமுள்ளவர்களாய் இருந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவின் நாட்களில் ஏற்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதலில் எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் ஒரு பயங்கரமான தெய்வீக அசைவாடுதல் உண்டானதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ராஜா என்ன செய்கிறார் என்றால், வேதவசனம் சொல்லுகிறது 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்கள், கர்த்தரின் பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான். இந்த பூமியில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. சில நேரங்களிலே நம்ம செய்யக்கூடிய செயல்களை யாருமே பார்க்கவில்லை என்று எண்ணி நாம் செய்கிற காரியம் கர்த்தருடைய கண்களில் மறைவாக இருக்கவில்லை. இந்த உண்மையை நாம் மறந்து போய் சில நேரம் யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி
சில காரியங்களை நாம் தீமையாக செய்கிறோம், ஆனால் அதை கர்த்தர் பார்க்கிறது நிமித்தம் அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகளும் துன்பங்களும் உண்டாகிறது. அந்த வசனத்தில் நீங்கள் அந்த அதிகாரத்தில் 10வது வசனத்தில் படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிரகோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். எசேக்கியாவுக்குள்ளே முதலாவது ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றம் என்ன நடக்கிறது என்றால், தேசத்துக்குள்ளே ஒரு மாற்றமாக அது மாறுகிறது. ஒரு தனி மனிதனுக்குள்ளே உண்டாகிற அசைவு தான் அவனுடைய குடும்பத்துக்குள்ளே மாறுதலை கொண்டு வரும். அந்த குடும்பத்துக்குள் உண்டாகிற மாறுதல் தான் தேசத்துக்குள்ளே மாறுதலை கொண்டு வரும். எழுப்புதலும் அப்படித்தான் உண்டாக போகிறது. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்தது. அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஆலயத்தின் கதவுகளையெல்லாம் பூட்டி போட்டு தேவனுக்கு விரோதமாக அவருடைய பிதாக்கள் துரோகம் பண்ணின போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தாராம். ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது கர்த்தர் அவனை துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் என்ன செய்கிறார்னா ஒப்பு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திகைத்து கொண்டே இருக்கீங்களா? அல்லது பலவிதமான துயரப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? அல்லது அநேகர் உங்களை பழிக்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் உங்கள் வழியை கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே என் வழியில் ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து இன்றைக்கு கர்த்தர் பக்கம் நீங்கள் திரும்பினால், நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை இயேசுவே யாரென்றே எனக்கு தெரியாது அப்படி சொன்னாலும் உங்கள் வழியை கொஞ்சம் சீர்படுத்துவதற்கு இன்றைக்கி ஆண்டவர் பக்கமாக கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எசேக்கியாவுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் அன்றைக்கு இருந்த ராஜா ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய லேவியர் ஆசாரியர்களுக்குள்ளெல்லாம் பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. அங்கே சொல்லப்பட்டது, ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை வாசிக்கிறேன், தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கலாம் மன உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பரிசுத்தம் பண்ணுவதில் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க பாருங்கள். இப்படி ஒரு வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி பல விஷயங்களில் நம்ம உற்சாகமாக இருக்கிறோம். வேலை செய்கிறதுல உற்சாகமாக இருக்கிறோம், அதை செய்கிறதுல பல விஷயங்கள் நம்ம உற்சாகமாக இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தம் பண்ணுகிறதுல எவ்வளோ தூரம் நம்ம உற்சாகமாக இருக்கிறோம்? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறதில்ல, நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புகிறதில்ல நமக்குள்ளே உற்சாகம் இருக்கிறதா? இன்றைக்கி சபையில் பாருங்கள், ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுனா ஜனங்கள் ரொம்ப ஆர்ப்பரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கடனை மாற்றுவார்னு சொல்லும்போது அல்லேலியா ஸ்தோத்திரமெல்லாம் பயங்கரமாக வரும் மக்களுக்குள்ள. ஆனால் நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தர் பக்கம் திரும்புங்கள்னு சொன்னால் அப்படியே மக்கள் அமைதியாகி போயிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள அந்த விருப்பம் இல்லை. பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கான வாஞ்சை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு ஊழியக்காரர் சபையில் அடிக்கடி பாவத்தை கண்டித்து பேசிக்கொண்டே இருந்தால் அந்த சபைக்கு ஜனங்கள் போவதற்கு நின்று விடுகிறார்கள், குறைந்து விடுகிறது. ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்க கவனிக்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம், பாவத்தை விட்டு மனம் திரும்புவதில் இன்றைக்கி ஜனங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி உற்சாகம் குறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்களிலெல்லாம் உற்சாகம் காட்டுகிற நாம் பாவ வழிகளை விட்டு பரிசுத்தம் பண்ணி கொள்வதிலே உற்சாகமாக இருந்தால் தேவன் எசேக்கியாவின் காலத்தில் உண்டான எழுப்புதலை நம்முடைய காலத்தில் கொண்டு வருவார், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார், குடும்பத்தில் கொண்டு வருவார், உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாட்களிலே எசேக்கியாவின் காலத்தில் உண்டானதான ஒரு எழுப்புதல் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய ஆண்டவரே சந்ததியின் நாட்களில், இந்த காலங்களில் உண்டாகத்தக்கதாக நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதில் முந்திக் கொள்ளுகிறவர்களாய் உற்சாகமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.